நண்பர்களே, இன்றைக்கி என்ன சாப்பிட்னா ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸு, முட்டைக்கோஸு, என்ன கோஸு, முட்டைக்குசு, அவிச்ச முட்டை. இன்றைக்கி மொச்சை பயிர் குழம்பு நம்ம வீட்டில். அவிச்ச முட்டை, மொச்சை பயிர், பச்சை மொச்சை பயிர் கடா. அவிச்ச முட்டை பயிர் கடை, மொச்சை பயிர், பச்சை மொச்சை பயிர். நண்பர்களே, பச்சை மொச்சை பயிர் குழம்பு அருமையாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் அந்த காலத்தில் தான் அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு பச்சை மொச்சை சாப்பாடு உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. இந்த வீடியோ அமெரிக்காவில் இருக்க நண்பர், அப்புறம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த மாதிரிலாம் பாவம் அவங்க சாப்பிட முடியாது. இது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். எனக்காக சாப்பிட்ற நண்பர்களை உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். ஒரு வாய் நல்லா எடுத்து நல்லா உருண்டை ஊட்டி சாப்பிட்டு அடடடடடடா, உண்மையிலேயே அருமையாக இருக்குது சாப்பாடு. இந்த பச்சை மொச்சை குழம்புக்கு ஈடு என்ன உலகத்தில் எதுவுமே நம்பல. இன்னொரு வாய் வச்சுக்கிடுவோம். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட், வேறு லெவலு. இன்னொரு வாய் வச்சுக்கிடுவோம். அமேசான் 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 அமேசான். இன்னொரு வாய் வச்சுக்கிடுவோம். அதான் சாப்பாட்டுறாமா நம்ம கூட போட்டி வச்சுருக்கோம். என் கூட போட்டி வச்சுருவான் போல சாப்பாட்டுறாமா யாரோ யூடியூப்பில். அப்போ நாங்கள் யூடியூப்பர் டியூட்டிப்பரா வர சொல்லுங்க சாப்பாடுறாமண்ணா என்னோட போட்டிக்கு. அதில் முட்டை இப்படி இருந்தாரு சாப்பாடுறாமண்ணா இப்படி உதுத்து விட்டுருவேன். இப்படி உதுத்து விட்டு அடிப்பேன் சாப்பாடு. 2 முட்டை உதுத்து விட்டு பொணஞ்சிக்கிட்டு அடித்தா வேறு லெவலில் டேஸ்ட் நம்மள. சாப்பாட்டுறாமே ஓ சாப்பாட்டுறாமா, இந்த வீடியோ உனக்கு தான். இப்படி என்னைக்காவது சாப்பிட்ருக்கியா நீ? பார்க்குற மும்பிட்டு சிக்கனு மும்பிட்டு மட்டனு மும்பிட்டு ஊற்றிக்கிற. இந்த மாதிரி இயற்கையில் விளையாடுற பொருள் சாப்பிட்ருக்கியா நீ? என்னைக்காவது ஒரு வீடியோவில் பச்சை குழம்பு சாப்பிட்ருக்கியா? மோதி பாரு என்கிட்ட வந்து நீ சாப்பாடில். சாப்பாடு தான் இப்படி உருட்டிக்கிறாப்புல, இப்படி பிணைஞ்சிக்கிறாப்புல, இப்படி உருட்டு ஒரு உருட்டு. எங்கிட்ட சாப்பிட தெரியாதா? உனக்கு டப்பு கொடுக்குற ஒரே ஆள் நான் தாயா. மதுரை மியூசியம் தான் உனக்கு டப்பு கொடுக்குறாரு. ஆனால் இருந்தாலும் சாப்பாட்டுற அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கீங்க. சும்மா தமாசா பேசினே கோச்சுக்காங்க. ஆனால் ஒரு நாள் உனக்கு எனக்கு போட்டி விடுனேன். அன்போட இந்த முட்டையை பணிஞ்சு விட்டு அடித்தேன். தக்காளி வேறு லெவல் டேஸ்ட்டு. சாப்பாடுற மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முட்டை கொசு முட்டையை கழுத்துங்கிறதோட நம்மளுக்கு பிணைஞ்சு விட்டு அடிங்க. சும்மா கமன்னு மணக்குதுன்னு போல.
அமேசம் அமேசம் அமேசம். முட்டோட மெல்லமில்ல, சும்மா சபக்கு சபக்கு சபக்குன்னு இருக்கணும் போல. கொஞ்சம் விளைஞ்ச மொச்சா தான் நல்லா இருக்கும். இது பாருங்க, பிஞ்சு பிஞ்சு மொச்சா. ஆ பச்சை மொச்சா பயலுகடா, மீசமணி பயலுகடா, அவிச்ச முட்டை பயலுகடா, கொடூரமா. வணக்கம் டாப்ல மாசு மாதிரி எல்லாம் நான் கரெக்டாக தான் போட்டா இதெல்லாம் மண்டை பூரா சொன்னாங்க. ஒரு பருக்க சோறு இலையில இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வேஸ்ட் பண்ணால் நம்ம நாட்டில் விவசாயத்தை நம்ம தப்பு பண்ணுற மாதிரி ஆகிப்போம். அவங்களோட உழைப்புல தான் சோறு உழைக்குது. ஒரு பருக்க சோறு இலையில இருக்கக்கூடாது. அமேசம் அமேசம் அமேசம். என்கிட்ட காசு பணம் இல்லை, அவ்வளோதான். என்கிட்ட காசு பணம் இல்லை நண்பர்களே. என்கிட்டையும் பணம் பொருள் நிறைய ஆச்சுன்னா நானும் புல மட்டன் சிக்கன் வச்சு போடுவேன். ஆனால் என்னால் முடியாது. என் வீட்டில் என்ன இருக்கோ, என் வீட்டுக்கு சமைக்கிறது மட்டும்தான் எடுத்து வீடியோ போடுவேன். ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. என் வீடியோ ஒரு 2000 பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கான இந்த வீடியோ போடுறேன். நம்மள பச்சை மொச்சை குழம்புல போட்டு நல்லா குழம்பு ஊற்றி இந்த முட்டையை உதுத்து விட்டு புனஞ்சிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. நான் கூட நீங்கள் நம்புறீங்க, நம்மளே உண்மையை தான் சொல்கிறேன். பச்சை மொச்சை குழம்பு வச்சு சோத்தை நிறையா போட்டு முட்டையை படைஞ்சி விட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அடிச்சிங்கன்னா அதில் வேறு ஸ்டைல் போல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் சாப்பிட்டதில் பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா தூக்கி விட்டு போயிட்டே நம்மள. என்னை பிடிச்சவங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு வச்ச யாருமே மனைவிக்கு நன்றி. என் வீடியோக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ கூட கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஐயோ சோறு மிச்சம் இருக்குது, ஆடாடா நல்ல வேலையாக போச்சு. ஒத்த சோறு நண்பர்களே, சோறு மட்டும் மிச்சம் வைக்கக்கூடாது.
அது நம்ம வந்து விவசாயிகளுக்கு பண்ணுற துரோகம் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாரும் முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்துட்டுங்க. இப்படிக்கு மீசமணி பயலுகடா. நன்றி, வணக்கம், பாய் பாய்.